ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குடல் வச்சு பிரியாணி பண்ண போகிறோங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? குண்டாவை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இந்த சூடாக எடுத்துங்க. கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கிராம்பு போட்டுக்கலாங்க. பட்டை 2 சேர்த்துக்கலாங்க. பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் இஞ்சி ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஒரு போட்டு நல்லா தக்காளி வெந்து வருங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மட்டன் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. குடல் சேர்த்துக்கலாங்க. கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். தயிர் ஒரு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் ஊற்றி அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு நல்லா வெந்து வரணும். கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு வரணும். போடணும். தயிர் வருதுங்க. மசாலா நல்லா வெந்து வருதுங்க. ஒரு சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விடலாங்க. கலர் 10 நிமிஷம் வேக விடலாம். தட்டை போட்டு நல்லா மசாலா நல்லா இந்த அரிசி சேர்த்துக்கலாம். உடல் நல்லா வந்துருச்சுங்க. அரிசி சேர்த்துக்கலாம். 2 கிலோ குடலுக்கு 2 கிலோ அரிசி தண்ணி கொடுத்துக்கலாம். 2 கிலோ அரிசிக்கு 4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கிளறி விட்டுக்கலாங்க. ரெடி ஆச்சுங்க. தம் போட்டுக்கலாங்க. குடல் பிரியாணி ரெடி ஆச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாங்க. குடல் நல்லா பஞ்சு மாதிரி வந்துருக்குங்க. மட்டன் நல்லா வந்துருக்குங்க. குடல் பிரியாணி நல்லா இருக்குங்க. உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.